வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமான முறையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது டின்னருக்கும் நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 கப் இட்லி அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை கிரைண்டரில் போட்டுக்கலாம். இதனோட அளவு 400 கிராம். இதோட 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அரைவிடட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. மாவு இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்குது. இப்போ இதில் 1 கப் அளவு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 300 கிராம் அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இன்னும் ஒரு 6-7 நிமிஷம் அரைவிட்டால் மட்டும் போதும். இது நல்லா அரைவிட்டுருச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த மாவு எடுத்து பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் துருவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம தக்காளி அடை தோசை மாவு ரெடி ஆகிருச்சு. நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். 1 அல்லது 1.25 கரண்டி மாவு ஊற்றி ரொம்ப பரப்பாமல் லேசாக ஊத்தப்பம் சைஸுக்கு பரப்பி விடுங்க. மாவு திக்காக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவான தீயிலேயே வேகட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 8 அடை தோசை வரும். 2 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி அடை தோசை ரெடி ஆகிருச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இதில் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.